ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் படமான அப்சஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சாதாரணமாக தான் எடுத்து விட்டாங்க, பட் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் 6லேருந்து 7 கோடி தான் இருக்கும். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னைக்கு வரைக்கும் 2200 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஹாலிவுட்டில் இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு. சரி வாங்க இந்த அப்சஷன் படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ பியர். இவனுக்கு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நிக்கின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணை பியருக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே லவ் பண்ணுறான். ஆனால் நிக்கி இவனை கண்டுக்கவே மாட்டா. ரொம்பவே ட்ரை பண்ணுறான், ஆனால் எதுவுமே வேலைக்காக மாட்டுக்கு. ஒரு நாள் பியர் ஒரு கடைக்கு போகிறான். அந்த கடையில் மேஜிக் ஸ்டிக்குன்னு ஒன்று விற்கிறாங்க. அதை இவனும் வாங்கி வச்சுக்கிறான். அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகிறான். அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் பியருக்கு நிக்கியை வீட்டில் ட்ராப் பண்ணுற சான்ஸ் கிடைக்கி. சரி இதை பயன்படுத்திக்கலான்னு நிக்கி கூட பேசுகிறான், ஆனால் அதையும் சொதப்பிடுறான். அப்படியே நிக்கி வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு காரில் உட்காந்துருக்கான். அப்போ அந்த மேஜிக் ஸ்டிக்கை எடுத்து பார்க்குறான். அதில் ஒன் விஷ் வில்லன்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான எதை கேட்டாலும் அது உடனே நடந்துடும். அதனால் பியர் என்ன பண்ணுறான்னா, நிக்கியை நான் லவ் பண்ணுறேன், ஆனால் நிக்கி என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறா. இன்னையிலேருந்து நிக்கி என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், என் மேலே தான் உயிராக இருக்கணும்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்டுறான். உடனே அந்த ஸ்டிக்கு அந்த வரத்தை கொடுத்துருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புன நிக்கி மறுபடியும் இவன் கார்லேயே வந்து உட்கார்றா. அதுக்கப்புறம் நிக்கியும் பியரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் நல்லா தான் போகுது. போக போக நிக்கி சைக்கோத்தனமாக நடந்துக்கிறா. இதை பியரும் நோட் பண்ணுறான். அது போக போக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது. பியரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் 4 பேர் இருப்பாங்க. பியர் நிக்கியை சேர்த்து மிச்சம் 2 பேர். அந்த 2 பேரை நிக்கி கொலையே பண்ணிடுறா. காரணம் என்னென்னா, நிக்கி பியர் மேலே ரொம்பவே அப்சஷனாக இருக்கா. பியரை ரொம்பவே லவ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் நடந்து கூட இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸையே கொண்டுறா. இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிற நிக்கிட்ட மாட்டிக்கிட்டு பியர் தப்பிச்சானா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட முழு கதை. எப்படி தப்பிக்க முடியுங்கிற கான்செப்ட் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பியருக்கு அது ஒர்க் ஆகாது. கடைசியில் நிக்கி மடியிலே உயிரை விட்டுருவான். நிக்கிக்கும் அதுதான் அந்த படத்தோட முழு கதை. ரொம்பவே ஹாரராக ஒன் ஆஃப் த ஐகானிக் ஹாரர் மூவியாக இது மாறி இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த படம் இன்னமும் தியேட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டைம் இருந்தால் போய் பாருங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பாய் கைஸ்.